our days on earth is destined by God and no one can change it is wrong. ஆரம்பித்த போது நான் என்ன சொன்னேன்? நம்முடைய நாட்கள் தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது. அது தவறு. They think it's all in the hands of God. எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். We showed you many promises about long life which said that if we do certain things properly, then we can actually extend our life on this earth. நீடித்த வாழ்வை குறித்து பல வாக்குத்தத்தங்களை சொன்னேன். அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொன்னது? இந்த வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்நாளை நாம் நீடித்திருக்க செய்ய முடியும். It is in our hands. அது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. To live a full life. முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. To live a good life. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு. Not only is a long life promised, along with it we saw as a special feature a good life is also promised in most of the places where long life is promised. நீடித்த வாழ்வு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, எந்த இடத்துல எல்லாம் நீடித்த வாழ்வு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலே அநேக இடங்களிலே நல்ல வாழ்க்கையும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. A life of peace and prosperity and blessing. சமாதானமும் சௌக்கியமும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. Who wants to live long if it's not going to be good? Who wants to live long if it's not going to be a good life? வாழ்க்கை நன்றாக இல்லை என்று சொன்னால் யார் நீடித்து வாழ விரும்புவார்கள்? It is not only long life, it is a good life that God promises. நீடித்த வாழ்வு மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். We talked about how it is the believer's right to claim this long life. இந்த நீடித்த வாழ்வை உரிமை பாராட்டுவது விசுவாசனுடைய உரிமை என்பதை பற்றி நாங்கள் சொன்னோம். With our tongue we can claim long life. நம்முடைய நாவை கொண்டு நீடித்த வாழ்வை நாம் சொந்தம் பாராட்ட முடியும். We can choose long life. நீடித்த வாழ்வை நாம் தெரிந்து கொள்ள முடியும். We must speak long life. நீடித்த வாழ்வை நாம் பேச வேண்டும். And we told you gave you many scriptures பல regarding வசனங்களை அதை குறித்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். Now I want to talk about the believer's freedom when it comes to long life. இப்பொழுது நீடித்த வாழ்வு என்று வரும்போது ஒரு விசுவாசிக்குள்ள சுதந்திரத்தை பற்றி நான் பேச போகிறேன். It is believer's freedom. அது விசுவாசினுடைய சுதந்திரம். Not only it's right that God has brought him into that freedom. தேவன் அந்த விடுதலைக்குள்ளாக அவரை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, விசுவாசின் விடுதலை, விசுவாசினுடைய விடுதலை, அதை பற்றி பேச போகிறேன். Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். Romans chapter 8 verse 2. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். For the law of the Spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. There is deliverance through Christ, and that is what this verse is talking about. கிறிஸ்துவிலே விடுதலை உண்டு. அதை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. There is deliverance from the law of sin and death. பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. Law of life and law of death are spiritual laws. இந்த ஜீவன் என்னும் பிரமாணம் மரணம் என்னும் பிரமாணம் இருக்கிறது. இவைகள் ஆவிக்குரிய பிரமாணங்கள். Just like there are physical laws, there are spiritual laws. எப்படி உலக பிரகாரமான பிரமாணங்கள் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய பிரமாணங்களும் உண்டு. Physical laws, we have for example the law of gravity. உலக பிரகாரமான பிரமாணங்களை சொல்லும்போது புவி ஈர்ப்பு திசையை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு. We can experience it physically. சரீர பிரகாரமாக நாம் அதை உணர முடியும். And there are spiritual laws, there are the law of life and the law of death. ஆவிக்குரிய பிரமாணங்களும் உண்டு. அதுதான் ஜீவன் என்னும் பிரமாணம், மரணம் என்னும் பிரமாணம். The law of life is this. இந்த ஜீவ பிரமாணம் இதுதான். You know, the head of the law of life is Jesus. இந்த ஜீவ பிரமாணத்தின் தலையாய் இருப்பது இயேசு கிறிஸ்து. The source of the law of life is Jesus. இந்த ஜீவ பிரமாணத்திற்கு ஆதாரமாய் இருப்பதே இயேசு கிறிஸ்து. At the time of the new birth, you begin to start having that law of life set in motion in your life. புதிதாய் பிறக்கிற அந்த சமயத்திலே தானே இந்த ஜீவ பிரமாணம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கிறது. That is the first moment in which it operates in your life. அந்த ஜீவ பிரமாணம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிற முதல் வினாடி அதுதான். Comes from Jesus. அது இயேசுவிடமிருந்து வருகிறது. It starts right at the moment of your spiritual birth or new birth. நீங்கள் புதிதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிறக்கும்போது சரியா அந்த நேரத்தில் அது துவங்குகிறது. The results which this law of life brings about are these. இந்த ஜீவ பிரமாணம் கொண்டு வருகிற பலன்கள் இவைகள்தான். Heavenly life, பரலோக வாழ்வு, riches, ஐஸ்வரியங்கள், health, ஆரோக்கியம், victory, ஜெயம், long life, நீடித்த வாழ்வு, healing, சுகம். all of these things flow from that source, Jesus,
into us. இயேசுவாகிய அந்த ஆதாரத்திலிருந்து தான் இவைகள் எல்லாமே நமக்குள்ளே வருகிறது. The law of life begins with him and it flows into us from the time of new birth. It is flowing into us. ஜீவாவின் பிரமாணம் எப்போது புதிய வாழ்வு நமக்குள்ளே வந்ததோ அந்த சமயத்திலிருந்து நமக்குள்ளே வர The ஆரம்பிக்கிறது. first day you begin to experience it is the day of your new birth. எந்த நாளிலே நீங்கள் அதை முதல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய புதிய பிறப்பின் நாள். Just like when a child is born, it is born with potential. எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு ஆற்றலோடு பிறக்கிறதோ, Potential means the abilities that are now hidden but are resident in that person. ஆற்றல் என்று சொல்லும்போது இப்பொழுது மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் பிற்காலத்திலே அவைகள் வெளிப்படும். A child is born with a potential. ஒரு பிள்ளை பிறக்கும் போதே ஆற்றலோடு தான் பிறக்கிறது. When a child is born, குழந்தை பிறக்கும் போது it simply lays down. அது படுத்துக்கொண்டே இருக்கிறது, It simply cries, அழுகிறது, cannot do anything. ஒன்றுமே செய்ய முடியாது. But we believe that in the course of time the child will grow up and be able to walk and talk and do all kinds of things. ஆனால் காலகாலங்களிலே அந்த பிள்ளை வளரும், பேசும், நடக்கும் என்றெல்லாம் நாம் நம்புகிறோம். For the moment the legs don't seem to be walking. அந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது கால்களால் நடக்க முடியாது போல It தோன்றலாம். seems like there's no use for it. அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது போல காணப்படலாம். But the fact that the legs are given speaks of the fact that the child is going to walk, and that is the purpose for which these legs are given. ஆனால் அந்த கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை காணும்போதே இந்த பிள்ளை நடக்க முடியும், அதற்காகவே அந்த கால்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Mouth doesn't speak, வாய் பேச முடியாது, but one day it will speak. ஆனா ஒரு நாளிலே அது பேசும். You see, new birth is like that. பாருங்கள், புதிய பிறப்பும் அப்படிதான். When you are born again, நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது, as soon as you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்த உடனே you have the potential for this heavenly life. இந்த பரலோக வாழ்விற்குரிய இந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே The இருக்கிறது. potential for riches is there. ஐஸ்வரியத்துக்குரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. Potential for health is there. ஆரோக்கியத்திற்குரிய ஆற்றல் இருக்கிறது. Potential for victory and long life is there. நீடித்த வாழ்வு, ஜெயம், இவைகளுக்குரிய ஆற்றல் இருக்கிறது. We must believe it. நாம் அதை விசுவாசிக்க You வேண்டும். see, one of the greatest things that we do for our children நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய காரியங்களிலே ஒன்று, is that we believe in them. நாம் அவளை நம்புகிறோம். We don't when a child starts to get up and walk, we don't say, sit down, you have never walked before. குழந்தை எழுந்து நடக்க முயற்சிக்கும் போது உட்காரு, இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது என்று நாம் சொல்வது கிடையாது. No, we are waiting for it to walk. இல்லை, பிள்ளை எப்போ நடக்கும் என்று காத்துக் We are கொண்டிருக்கிறோம். encouraging the child, telling the child to get up and walk. எழுந்து நட என்று பிள்ளையை நாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். Only when the child gets up and walks one step at a time, its abilities become evident to the child itself. பாருங்கள், பிள்ளை ஒவ்வொரு அடியாக எழுந்து நடக்கும்போதுதான் அந்த பிள்ளைக்கு தன்னிலே உள்ள திறமையை குறித்து அறிய வாய்ப்பு இருக்கிறது. When you are born again, நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது the Bible says வேதம் சொல்லுகிறது that these abilities are inside of you. இந்த ஆற்றல்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. Potential for a power that is beyond yourself is inside of you. உங்கள் திறமைக்கு மிஞ்சிய அந்த ஆற்றல் திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. Heavenly power is yours. பரலோக வல்லமை உங்களுடையது. Heavenly life is yours. பரலோக வாழ்வு உங்களுடையது. You have the potential to rise above poverty. வறுமைக்கு மேலே எழுந்து நிற்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. Potential to rise above sickness. வியாதிக்கு மேலே எழுந்து நிற்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. Potential to overcome all your failures and walk in victory. உங்களுடைய தோல்விகள் எல்லாம் மேற்கொண்டு ஜெயத்திலே நடக்கக்கூடிய அந்த திறமை. Potential for long life. நீடித்த வாழ்வுக்குரிய திறமை. All of these are not seen, but they are in a potential form. இவைகள் எல்லாம் காணப்படாவிட்டாலும் திறமை எனும் வடிவிலே உங்களுக்குள்ளே இருக்கிறது. This is what we call the law of life. இதைத்தான் ஜீவாவின் பிரமாணம் என்று The சொல்லுகிறோம். law of life is set in motion in a person that is born again on the date of his new birth. இந்த ஜீவ பிரமாணம் எந்த மனிதன் மறுபடியும் புதிதாய் பிறக்கிறானோ அந்த நாளிலே தான் அவனுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. What about the law of death? பிறகு இந்த மரணத்தின் பிரமாணத்தை குறித்து என்ன? The Bible says வேதம் சொல்லுகிறது that the devil is the author of death. பிசாசு தான் இந்த மரணத்தின் அதிபதி. So the law of death is also a spiritual law. ஆகவே இந்த மரணத்தின் பிரமாணம் இருக்கிற இது கூட ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் தான். But the devil is the head of it. ஆனா இதற்கு தலைவனாய் இருப்பது பிசாசு. He is the source of the law of death. இந்த மரணத்தின் பிரமாணத்துக்கு ஆதாரமே பிசாசு தான். It is from him death flows. அவனிடத்தில் தான் மரணம் வருகிறது. It is a spiritual unseen principle that is in operation. காண முடியாத ஆவிக்குரிய ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The devil flows into people the law of death. மரணத்தின் பிரமாணத்தை பிசாசு மக்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். When does this law of death begin to operate in the lives of people? மக்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது இந்த மரணத்தின் பிரமாணம் செயல்பட ஆரம்பிக்கிறது? From the moment they are born, that law is set in motion. எப்போது அவர்கள் பிறக்கிறார்களோ அந்த கணத்தில் இருந்து இந்த பிரமாணம் செயல்பட ஆரம்பிக்கிறது. Spiritual laws are just like physical laws. இந்த சரீர பிரகாரமான பிரமாணங்களை போன்ற இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களும் இருக்கிறது. Just like there is the law of gravity, எப்படி புவி இருப்பது விசை இருக்கிறதோ அதுபோல an
and everyone born is subject to that law, எப்படி பிறக்கிற எல்லாரும் இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறார்கள் அதுபோல in the same way everyone that is born in the world is subject to the law of sin and death. இந்த உலகத்துல பிறக்க அனைவரும் இந்த பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தின் கீழாக இருக்கிறார்கள். At the moment of your physical birth, as soon as you come into this world, the law of sin and death sets in. இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக நீங்கள் எப்பொழுது பிறக்கிறீர்களோ அந்த சமயத்திலே இந்த பாவம் மரணம் என்னும் பிரமாணங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. What does that mean? என்ன அர்த்தம்? What does it lead to? அது எதற்கு நேராக நடத்துகிறது? What is the potential of this law that is in operation at the time, from the time of your physical birth? நீங்கள் சரீர பிரகாரமாய் பிறந்த உடனே செயல்பட ஆரம்பிக்கிறதே இந்த பிரமாணங்கள் இவையுடைய திறமைகள் தான் என்ன? What is the result of the law of death? இந்த மரணம் என்னும் பிரமாணத்தின் விளைவு என்ன? It results in hell. அது நரகத்திலே கொண்டு போய் It விடுகிறது. results in sin. பாவத்திலே கொண்டு போய் It விடுகிறது. results in sickness. அதனுடைய முடிவு வியாதி. It results in poverty. அதனுடைய விளைவு வறுமை, Fear. பயம், Sudden untimely death. காலத்துக்கு முன்னதாக வரக்கூடிய மரணம், Horrible death கொடூரமான மரணம், through various means. பல்வேறு முறைகளின் மூலமாக All of this is already set in motion in the lives of people. இவைகள் எல்லாமே மக்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே வந்து விட்டது. Isn't that terrible? பயங்கரமா இல்லையா? From the time you're born, நீங்கள் பிறந்த அந்த சமயத்தில் the law of death is working. மரணத்தின் பிரமாணம் கிரியை செய்து Every கொண்டிருக்கிறது. person born in this world இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு நபரும் is not only subject to the physical laws that are seen, but also to the spiritual laws that are in operation, that are in the unseen realm. காணப்படுகிற இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது மட்டுமல்ல, காண முடியாத ஆவிக்குரிய பிரமாணத்திற்கும் உட்பட்டிருக்கிறார்கள். It is scary to think that behind the scenes in the spiritual realm a law is working, putting us in subjection to it and bringing hell and death and all kinds of evil upon us. திரையின் மறைவிலே ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த பிரமாணம் நம் மீது தீமைகளையும் மரணங்களையும் பொல்லாப்புகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறது. So every person first is physically born in this world. ஆகவே ஒவ்வொரு நபரும் முதலாவதாக சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். The moment we are born, நாம் பிறந்த அந்த வினாடி we are subject to the law of sin and death. இந்த பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தின் கீழாக நாம் வந்து விடுகிறோம். Devil's life flows. பிசாசுடைய ஜீவன் வருகிறது பாய்ந்து. Hell, sin, sickness, poverty, all of these things are infused into us. பாவம், மரணம், நரகம், வியாதி இவைகள் எல்லாமே நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. You know, that potential is there. அந்த ஆற்றல் அங்க இருக்கிறது. Devil is operating his law of sin and death. பிசாசு பாவம் மரணம் என்னும் பாவம் வியாதி பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தை இயக்க ஆரம்பிக்கிறான். But then, ஆனால் பிறகு when you grow up, நீங்கள் வளரும்போது you hear about Jesus, இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறீர்கள், come to the Lord Jesus Christ கர்த்தராகிய இயேசுவிடம் வருகிறீர்கள், and receive salvation. ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். Do you know what happens? என்ன நடக்கிறது தெரியுமா? You are born again. மறுபடியும் பிறக்கிறீர்கள். At the time of your new birth, உங்களுடைய புதிய பிறப்பின் சமயத்திலே we are actually freed from the law of sin and death. பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். We are freed from the darkness and the power of darkness. இருளினின்றும் இருளின் அதிகாரத்திலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். That is why Jesus said, ஆகவேதான் இயேசு சொன்னார், he that believeth on me has passed from death unto life. என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். You see, life, the principle of life is stronger than this principle of death. பாருங்கள், இந்த மரணத்தின் பிரமாணத்தை காட்டிலும் ஜீவனின் பிரமாணம் மிகவும் பலமாக இருக்கிறது. You understand that? புரியுதா உங்களுக்கு? Just like light is greater than darkness, எப்படி இருளை காட்டிலும் வெளிச்சம் பெரிதா இருக்கிறதோ, life is greater than death. அதே போல மரணத்தை காட்டிலும் ஜீவன் பெரியது. So how are we freed from this law of sin and death? ஆகவே இந்த பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து எப்படி நாம் விடுவிக்கப்படுகிறோம்? You see, when we come to the Lord, பாருங்கள், நாம் கர்த்தரண்டை வரும்போது we come as sinners. நாம் பாவிகளாக வருகிறோம். We are under the power and the dominion of law and sin and death. இந்த பாவ மரணம் என்ற பிரமாணத்தின் கீழாக ஆளுகையின் கீழாக நாம் The இருக்கிறோம். law of sin and death is in operation. பாவ மரணம் என்ற பிரமாணம் நம்மிலே செயல்படுகிறது. Then when we come to the Lord, அதன் பிறகு கர்த்தரண்டை நாம் when we வரும்போது, confess him as Lord and Savior, அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக நாம் அறிக்கை that செய்யும்போது, very moment the law of life comes into us. அந்த சமயத்தில் இந்த ஜீவனின் பிரமாணம் நமக்குள்ளே வருகிறது. The law of life is greater than the law of sin and death that is in operation in us. நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிற பாவ மரணம் என்ற பிரமாணத்தை காட்டிலும் ஜீவனின் பிரமாணம் பெரிதாக இருக்கிறது. For example, உதாரணத்திற்கு, the law of gravity is always in operation. புவியீர்ப்பு விசை எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Isn't that right? சரியா? You can't get up at the night at 12 o'clock and say,
Well, it's 12 o'clock at night. Surely the law of gravity is not working. ராத்திரி 12 மணிக்கு எழுந்து சரி மணி இப்பொழுது 12 ஆகிவிட்டது, புவியீர்ப்பு விசை இப்பொழுது வேலை செய்வது இல்லை என்று நீங்கள் சொல்ல It's always working. எப்பொழுதும் வேலை The law of gravity means that you have a downward pull. புவியீர்ப்பு விசை என்றால் என்ன? எப்பொழுதும் உங்களை கீழே இழுத்துக்கொண்டே இருக்கும். There is a downward pull. கீழே இழுத்துக்கொண்டே இருக்கும். If you roll over your bed thinking the law of gravity is not working, you will find that it's working and you'll fall from your bed. புவியீர்ப்பு விசை வேலை செய்யவில்லை என்று படுக்கையிலிருந்து புரண்டால் கீழே தான் இருப்பீர்கள். படுக்கையிலிருந்து புரண்டா தெரியும் புவியீர்ப்பு விசை தூங்க போயிடல, அது வேலை செய்துட்டே இருக்கு, தொப்புன்னு கீழே விழுவீங்க. It's working. அது வேலை செய்கிறது. Night and day it's working. இரவும் பகலும் வேலை It செய்கிறது. is pulling downward night and day. இரவும் பகலும் கீழே இழுத்துக்கொண்டே இருக்கிறது. Then let me ask you, பிறகு நான் உங்களை if there கேட்கிறேன், is a constant downward pull which is the law of gravity, இந்த புவியீர்ப்பு விசை எப்பொழுதுமே கீழே இழுத்துக்கொண்டிருக்கும் என்றால் how come airplanes fly? பிறகு எப்படி ஆகாய விமானங்கள் பறக்கிறது? You know, if the law of gravity is working, I don't want to get in the airplane. பாருங்க, புவியீர்ப்பு விசை வேலை செய்யும் என்றால் பிறகு விமானத்துல பறக்க எனக்கு இஷ்டமே கிடையாது. Because if you sit in this airplane, you know, this is going to fall. காரணம் விமானத்துல போனால் அது கீழே விழும். But it doesn't fall. ஆனால் அது விழுவது கிடையாது. Airplane travel is one of the safest way to travel. விமான பயணம் மிக பாதுகாப்பான ஒரு பயணம். Trains and cars and even walking on the road may be more dangerous. பாருங்க, ரயில் பிரயாணம், கார்ல பிரயாணம் பண்ணுகிறது, ரோட்ல நடப்பது கூட ஆபத்தாகி விட்டது. But plane is more safer. ஆனா விமானம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. How can you fly in an airplane? எப்படி ஒரு விமானத்திலே பறக்க முடியும்? How can you sit in that thing and believe that this will actually fly at the rate of 35,000 feet above? எப்படி அதற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு 35,000 அடி உயரத்துல பறக்க முடியும் என்று நம்ப How can you முடியும்? believe it? எப்படி நீங்கள் அதை நம்ப Is the முடியும்? law of gravity not working? புவியீர்ப்பு விசை வேலை செய்யவில்லையா? Where is the law of gravity? புவியீர்ப்பு விசை எங்கே? Why is not the plane coming down? ஏன் அந்த விமானம் கீழே வருவதில்லை? It's not coming down because there is a greater law that is at work now. அது கீழே வருவதில்லை. காரணம் என்ன? இந்த பிரமாணத்தை காட்டிலும் பெரிதான ஒரு பிரமாணம் வேலை செய்கிறது. What is that law? அந்த பிரமாணம் என்ன? It is called the law of lift. அதுதான் தூக்கு விசை என்பதாகும். Lift is greater than pull. இந்த தூக்கு என்பது இந்த புவியீர்ப்பு விசை காட்டிலும் பெரியது. When is the law of lift put into operation? இந்த தூக்கு விசை எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறது? When the pilot turns the engines of the airplane on. அந்த விமானத்தின் விமானி அந்த என்ஜினை ஆன் செய்யும்போது, The moment the engine starts rotating அந்த என்ஜின் எப்போது சுழல ஆரம்பிக்கிறதோ and circulates the air in that particular way, அந்த காற்றை ஒரு குறிப்பிட்ட திசையில அது சுழல வைக்கிறது. then it has the potential to go up even against the law of gravity which is constantly pulling down. அதன் பிறகு எப்பொழுதும் கீழே இழுத்துக் கொண்டிருக்கின்ற புவியீர்ப்பு விசையை எதிர்த்து மேலே செல்லக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டாகிறது. Airplane engines are able to fight off the law of gravity and rise in spite of the law of gravity pulling down. விமான இயந்திரத்தினாலே இந்த புவியீர்ப்பு திசை கீழே இழுக்கிறது, இதை எதிர்த்து மேலே செல்ல முடிகிறது. And the law of gravity loses. புவியீர்ப்பு விசை அங்கே தோற்று போகிறது. The law of gravity does not cease to exist, it is still there. ஈர்ப்பு விசை இல்லாமல் போகவில்லை, இன்னும் அங்கே தான் இருக்கிறது. But it is not able to pull the plane down because the plane is flying by a greater law that keeps it up. ஆனால் விமானத்தை அது கீழே இழுக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த விமானமானது இந்த விசை காட்டிலும் பெரிதான ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. How many of you understand that? எத்தனை பேர் அதை புரிந்து This is exactly what happens at the time you are born again. நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது சரியா இதுதான் சம்பவிக்கிறது. You are living by the downward pull, the law of gravity, the law of sin and death. நீங்கள் இந்த புவியீர்ப்பு விசையாகிய பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் கீழாக வாழ்ந்து It's always கொண்டிருக்கிறீர்கள். keeping you down and pulling you down to hell. இந்த காரியங்கள் உங்களை கீழே இழுத்துக் கொண்டு நரகத்துக்கு நேராக இழுத்துக் கொண்டிருக்கிறது. Sin, sickness, poverty, fear and horrible untimely deaths are part of that law of sin and death. பாவம் மரணம் வியாதி காலத்துக்கு முந்தின மரணம் இவைகள் எல்லாமே பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் கீழாக It is இருக்கிறது. constantly pulling down. இவைகள் எப்போதும் கீழே இழுத்துக் The கொண்டிருக்கிறது. devil has set that law in motion. இந்த பிரமாணத்தை இயக்கி விட்டான் பிசாசு. But the moment you confess Jesus as Lord and Savior, இயேசுவை ஆண்டவர் இரட்சகமாக அறிக்கையிட்ட அந்த சமயத்திலே the engine is turned on in your spirit. அந்த இயந்திரம் உங்கள் ஆவியிலே முடுக்கி விடப்படுகிறது. What engine? என்ன You இயந்திரம்? have a new life. புதிய ஜீவன் The உங்களுக்கு life of God comes in you. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வருகிறது. God's Holy Spirit comes in you. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே The வருகிறார். moment God comes and dwells in you, தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண அந்த சமயத்திலே He is the Prince of life, the Bible says. வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். He is the master of life. அவரே ஜீவனுக்கு ஆண்டவர். He has no part with death. மரணத்திற்கு அவருக்கு சம்பந்தமே He is கிடையாது. the greater power called
life greater than death. மரணத்தை காட்டிலும் பெரிய சக்தியாக ஜீவனை அவர்தான். He administers life into you. உங்களுக்குள்ள அந்த ஜீவனை அவர் அளிக்கிறார். If the same spirit that raised Jesus from the dead dwell in you, இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின அதே ஆவி உங்களில் வாசமா இருக்கும் He என்றால் will quicken your mortal bodies also. உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். You see, the Holy Spirit living in you is quickening you by His power and life. உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். He is infusing His strength into you. தம்முடைய பலனை உங்களுக்குள் அளித்துக் கொண்டிருக்கிறார். Paul says, பவுல் சொல்லுகிறார் in 1 Corinthians 4:13, 1 கொரிந்தியர் 4:13, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும். The word strengthens mean to infuse heavenly life inside of you. பலப்படுத்தல் என்று சொன்னால் பரலோக வாழ்வை உங்களுக்குள்ளே அளிப்பது என்று அர்த்தம். Infuse His kind of life inside of you. அவருடைய வகையான ஜீவனை உங்களுக்குள்ளே அளிப்பது. You see, the moment you confess Jesus as Lord, பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஆண்டவர் இரட்சகராக அறிக்கை பண்ணுகிற அந்த the கணத்திலே, moment you are born again, நீங்கள் மறுபடியும் பிறகு அந்த சமயத்திலே the law of life is set in motion. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் செயல்பட ஆரம்பிக்கிறது. What happens? என்ன நடக்கிறது? You are freed from the downward pull of the law of sin and death. இந்த பாவம் மரணம் என்னும் பிரமாணம் கீழே இழுக்கிறதே, இதிலிருந்து நீங்கள் Sin விடுதலையாக்கப்படுகிறீர்கள். and death are not gone, it's there, but you are flying about it. பாவமும் மரணமும் என்ற பிரமாணம் போய்விடவில்லை, அது அங்கேதான் இருக்கிறது. ஆனால் நீங்களோ பறக்க ஆரம்பிக்கிறீர்கள். While it is still pulling down, அது இன்னமும் உங்களை இழுக்கிறது. while the forces of hell are still in operation, நரகத்தின் சக்திகள் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. you live by the law of life. ஆனால் நீங்களோ ஜீவனின் பிரமாணத்தின் அடிப்படையில் That is why வாழ்கிறீர்கள். Paul says, ஆவேதான் பவுல் சொல்லுகிறார், the law of life from Christ Jesus has set me free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. Hallelujah. ஹalleluya. You rise above the law of sin and death. இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து மேலே நீங்கள் எழும்புகிறீர்கள். You keep above. மேலே You இருக்கிறீர்கள். live by the life of God. தேவனுடைய ஜீவனை கொண்டு வாழ்கிறீர்கள். You live by the life that He administers inside of you. அவர் உங்களுக்குள்ளே அளிக்கிற அந்த ஜீவனை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். As long as the airplane got its engine going and the fuel is there, it will stay up and you can fly. விமானத்திலே இயந்திரம் இயங்குகிற வரையிலே, பெட்ரோல் இருக்கிற வரையிலே விமானம் பறந்து கொண்டே இருக்கும். Law of gravity cannot bring it down. புவியீர்ப்பு விசை அதை கீழே கொண்டு வர முடியாது. The moment the engine is turned off, அந்த இயந்திரம் ஆஃப் பண்ணப்படுகிற அந்த சமயத்திலே airplane starts coming down. விமானம் கீழே வர ஆரம்பிக்கிறது. Why? ஏன்? When that law is not working, the law of gravity is pulling it down. அந்த பிரமாணம் செயல்படாத நேரத்திலே புவியீர்ப்பு விசை இழுக்க ஆரம்பிக்கிறது. When you don't live your life depending on that life that Jesus administers in you, இயேசு உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஜீவனை கொண்டு நீங்கள் வாழாவிட்டால், if you do not know about it, அதை பற்றி நீங்கள் அறியாவிட்டால், if you do not claim it, நீங்கள் அதை சொந்தம் பாராட்டாவிட்டால், if you do not live by the quickening of that life inside of you, உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை உங்களிலே கொண்டு நீங்கள் வாழாவிட்டால், then you begin to come down. பிறகு கீழே வர If ஆரம்பிக்கிறீர்கள். you are simply living by your strength. உங்களுடைய பலனை கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், You see, there are a lot of things that the believers don't realize. விசுவாசிகள் அநேக காரியங்களை உணர்வதே கிடையாது. Even though they are freed from the law of sin and death, இந்த பாவமரம் என்ற பிரமாணத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும் they don't know how to put it in operation. எப்படி அதை இயக்கி விடுவது என்று அறியாமல் That's இருக்கிறார்கள். like sitting in an airplane, but they don't know how to make it fly. இது எப்படி இருக்கிறது? விமானத்தில் உட்கார்ந்து கொண்டு எப்படி அதை பறக்க செய்வது என்று அறியாமல் இருக்கிறது போல They got இருக்கிறது. everything. எல்லாம் இருக்கிறது. They got the engines. இயந்திரங்கள் They got இருக்கிறது. the fuel. எரிபொருள் The only இருக்கிறது. thing they don't know how to make it work. ஆனால் எப்படி அதை இயக்குவது என்று அவருக்கு தெரியவில்லை. There are many people like that. நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறார்கள். You know, and because they do not know how to work under that law, இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் எப்படி வேலை செய்வது என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். they become subject to the law of sin and death. இதன் நிமித்தமாக பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் கீழாக போய் Their விடுகிறார்கள். ignorance keeps them subject to the law of sin and death. அவருடைய அறியாமை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் கீழாக அவர்களை வைத்து விடுகிறது. Fear grips their hearts பயம் அவர்கள் உள்ளத்தை பிடிக்கிறது. because they don't know the truth. காரணம் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். Fear grips their hearts because they don't realize the principle of life is greater than the principle of death. இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் மரணத்தின் பிரமாணத்தை காட்டிலும் பெரியது என்று அறியாமல் இருக்கிறபடினாலே பயம் அவர்கள் உள்ளத்தை வந்து பிடிக்கிறது. Let me show you some things. ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறேன். You see, while Christ sets us free, பாருங்கள், கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கும் போது fear enslaves us. பயம் நம்மை வந்து அடிமைப்படுத்திக் Fear கொள்கிறது. brings us down. பயம் நம்மை கீழே கொண்டு போகிறது. Read 15th verse in Romans 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 15th verse. 15ஆம் வசனம். For you did not receive the spirit of bondage again to fear,
But you receive the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Do you understand that? புரிகிறதா? You did not receive the spirit of bondage again to fear. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை. At the time of new birth you received the Holy Spirit, which keeps you close to the Father. மறுபடியும் பிறக்கும்போது பிதாவுக்கு நெருக்கமாக உங்களை வைத்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் The கொள்கிறீர்கள். Spirit of God who keeps imparting the truth about your sonship inside of you. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குமாரத்துவத்தை குறித்து தேவ ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். Keeps letting you know that you are a child of God, making you cry, Abba, Father. நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று அந்த எண்ணத்தை கொடுத்து அப்பா பிதாவே என்று அவர் கூப்பிட பண்ணுகிறார். Turn with me to Hebrews chapter 2 verse 15. எபிரேயர் 2 அதிகாரம் 15 வசனத்துக்கு திருப்புங்கள். Hebrews 2:15. எபிரேயர் 2:15. And this is talking about what Jesus has done. இயேசு செய்த காரியத்தை குறித்து இது பேசுகிறது. Verse 14 onwards. 14ஆம் வசனத்திலிருந்து. Inasmuch then as the children have partaken of flesh and blood, he himself likewise shared in the same, that through death he may destroy him who had the power of death, that is the devil, and release those who through fear of death were all their lifetime subject to bondage. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். We may say it in our own words. நம்முடைய சொந்த வார்த்தைகளில் நாம் அதை சொல்லலாம். It really says that the prince of life came down to destroy this prince of death. என்ன சொல்லலாம்? இந்த மரணத்தின் அதிபதியை அழிக்கும்படியாக ஜீவனுக்கு அதிபதி இறங்கி வந்தார். Why? ஏன்? This prince of death, he works the principle of sin and death into the people in this way. இந்த மரணத்தின் அதிபதி இந்த விதத்திலே இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை மக்கள் மத்தியிலே ஏங்க பண்ணுகிறான். One of the things that he does is he puts fear in the hearts of people. அவன் செய்கிற பல காரியங்களே ஒன்று மக்களுடைய மனதிலே பயத்தை கொண்டு வருகிறான். Fear of death. மரணத்தை குறித்த Through பயம். fear of death he begins to dominate people's lives. மரண பயத்தின் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்கிறான். This spiritual law of sin and death works by the fear that the devil brings and puts in their hearts. இந்த ஆவிக்குரிய பிரமாணமாகிய பாவம் மரணம் என்ற பிரமாணம் பிசாசு கொண்டு வருகிற பயத்தின் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. The other major thing that the devil does is guilt is the thing that he uses to make that law of sin and death work. இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை இன்னொரு காரியத்தின் மூலமாக பிசாசு செயல்பட வைக்கிறான். அதுதான் குற்ற உணர்வு. So by guilt and fear ஆக இந்த குற்ற உணர்வு பயத்தின் he மூலமாக sets in motion in the lives of people the law of sin and death. மக்களுடைய வாழ்க்கையிலே பாவம் மரணம் என்ற பிரமாணங்களை அவன் இயக்கி விடுகிறான். And you know, the devil can bring fear even to the believers who are born again. உங்களுக்கு தெரியுமா மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு கூட பிசாசு பயத்தை கொண்டு வர முடியும். He knows that the life principle is in operation in you. இந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் உங்களிலே செயல்படுகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். Only if you are ignorant of what that life principle is all about, அந்த ஜீவாவின் பிரமாணம் என்ன என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கும்போது then you become subject to this death principle. பிறகு இந்த மரண பிரமாணத்தின் கீழாக நீங்கள் போய் What விடுகிறீர்கள். does the life principle work on? இந்த ஜீவாவின் பிரமாணம் எதன் அடிப்படையிலே செயல்படுகிறது? The principle of life works on the basis of fellowship with God the Father. ஜீவாவின் பிரமாணம் பிதாவாகிய தேவனோடு கூட உள்ள உறவின் மூலமாக செயல்படுகிறது. Life comes from being attached. நாம் அவரோடு இணைந்திருக்கிறதுனால இந்த ஜீவன் உண்டாகிறது. Jesus said, I am the vine, you are the branches. இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். Without me you cannot do anything. என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. Where does the life of the branch come from? இந்த கொடிக்கு உண்டான ஜீவன் எங்கிருந்து வருகிறது? It comes from the vine. இந்த செடியிலிருந்து வருகிறது. When you cut the branch and throw it off, life automatically leaves இந்த it. கொடியை வெட்டி எறியும் போது ஜீவன் தானாக போய் விடுகிறது. In the same way, the principle of life from God operates in us by way of fellowship with God. தேவனோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளுகிற போதுதான் இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கிறது. When you are born again, you are put back in fellowship with நீங்கள் God. மறுபடியும் பிறக்கும்போது தேவனோடு கூட ஐக்கியத்தில் வருகிறீர்கள். Just like light is there when you plug the wires into the socket, எப்படி வயரை கொண்டு போய் கரண்ட்ல வைத்த உடனே வெளிச்சம் வருகிறது, அதே போல it receives its power to shine from the electricity that is available. இருக்கிற மின்சாரத்திலிருந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை அது பெற்றுக்கொள்கிறது. From there
electricity flows into this. அங்கிருந்து மின்சாரம் அதற்குள்ளே வருகிறது. In the same way, when you are connected with God, அதே போல தேவனோடு கூட நீங்கள் His இணைக்கப்படும்போது life flows into you. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே ஓடி That வருகிறது. is how God puts the law of life into operation. இப்படிதான் ஜீவாவின் பிரமாணத்தை தேவன் இயக்கி விடுகிறார். And what does the devil do? பிசாசு என்ன செய்கிறான்? Somehow he comes and tries to separate you from God. எப்படியோ தேவனை விட்டு உங்களை பிரிக்க அவன் முயற்சிக்கிறான். How do you get separated from God? எப்படி தேவனை விட்டு நீங்கள் பிரிய முடியும்? How is there a strain created in that relationship and fellowship? எப்படி இந்த ஐக்கியத்துக்குள்ளாக உறவிற்குள்ளாக ஒரு விரிசல் ஏற்படுகிறது? Sin. பாவம். Sin hinders our fellowship with God. தேவனோடு கூட உள்ள உறவை பாவம் தடுக்கிறது. If people don't know how to handle sin, பாவத்தை எப்படி சமாளிப்பது என்று மக்களுக்கு if they தெரியாது. do not know how to overcome it, எப்படி அதை மேற்கொள்வது என்று அறியாமல் or when they sin, if they don't know how to confess it and leave it and get back with God, இல்லாவிட்டால் பாவம் செய்து விட்டு எப்படி அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனிடத்தில் திரும்ப வருவது என்று அறியாது இருந்தால் the devil is able to separate them from God, பிசாசு தேவனை விட்டு அவர்களை பிரித்து விடுகிறான். so that life doesn't flow anymore. இப்பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக ஜீவன் பாய முடிவதில்லை. And he once again brings them under bondage to sin and death. மறுபடியுமாக பாவம் மரணம் என்ற அந்த கட்டுகளின் கீழாக அவர்களை கொண்டு வந்து விடுகிறான். And fear is another way of devil trying to separate us from the life that flows. நமக்குள்ளே வருகிற இந்த ஜீவனிலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக பிசாசு பயத்தையும் பயன்படுத்துகிறான். Fear puts the block on God's power. தேவனுடைய வல்லமைக்கு தடுக்கலை போடுவது இந்த பயமே. Fear is the opposite of faith. விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் தான் இந்த பயம். When you allow fear, பயத்தை நீங்க அனுமதிக்கும்போது then you shut yourself off from all of God's blessings. பிறகு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் So he கொள்கிறீர்கள். puts the fear of death. Consider Job. யோபை நீங்கள் எடுத்துக்கொண்டால் The Bible says வேதம் சொல்கிறது that the thing that he greatly feared came upon him. அவன் மிகுதியாய் பயந்த காரியங்கள் அவனுக்கு வந்தது. Job chapter 3 verse 25 says that. யோபு 3:25 அதை The சொல்கிறது. thing that he greatly feared came upon him. அவன் பெரிதாய் பயந்த காரியங்கள் அவனுக்கு வந்து நேரிட்டது. What did he fear? என்னத்திற்கு பயந்தான்? He feared that his children may die. தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போவார்களோ என்று பயந்தான். He feared that children were doing something wrong and sinful, and therefore God's judgment may fall upon them. தன்னுடைய பிள்ளைகள் ஏதோ தவறான காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்கிறார்கள், ஆகவே தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லி அவன் பயந்தான். But the Bible says ஆனா வேதம் சொல்லுகிறது that God had put a fence around Job. தேவன் யோபை சுற்றிலும் ஒரு வேலியை போட்டிருந்தார். Now it's most interesting if you see that the devil says that. இதுல என்ன சுவாரஸ்யமான காரியம், பிசாசு அதை The சொல்லுகிறான். devil says, Lord, you put a fence around him. பிசாசு சொல்லுற, ஆண்டவரே அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர். Lot of things the devil knows very clearly. நிறைய காரியங்கள் பிசாசுக்கு நல்லா தெரியுது, Believers don't know. விசுவாசிகளுக்கு தான் தெரியல. Everybody say with me. எல்லாரும் என்னோட கூட The சேர்ந்து de- சொல்லுங்கள். The devil knows God has put a fence around me. தேவன் என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் என்று பிசாசு அறிந்திருக்கிறான். You better know at least what the devil knows. பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கதாயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும். You know, the devil knows more than the believers sometimes. சில சமயங்களில் விசுவாசிகளை காட்டிலும் பிசாசு அதிகமா இருந்து And the வைத்திருக்கிறான். believers are more ignorant many times. விசுவாசிகள் அநேக சமயங்களில் அதிகமாக அறியாமல் The இருக்கிறார்கள். devil says, பிசாசு I சொல்லுகிறான், tell you my friend, we ought to preach it in churches saying that God has got a fence around us. நண்பர்களே, தேவன் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் என்று சபைகளிலே நாம் போதிக்க வேண்டும். Job 1:5 says that. யோபு 1:5 அதை சொல்லுகிறது. That God, Job 1:10 says that. யோபு 1:10 அதை சொல்லுகிறது. Or somewhere there. அந்த அதிகாரத்தில் அது In the இருக்கிறது. first chapter. முதலாம் அதிகாரத்திலே The devil says, பிசாசு சொல்லுகிறான், God, you have put a fence around him. ஆண்டவரே நீர் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். That's one of the complaints he has got about Job. பாருங்க, யோபை குறித்து அவன் வைத்திருக்கிற புகார் அதுதான். Said, you have got a fence around him, protecting him all the time. ஆண்டவரே நீர் அவனை வேலி போட்டு எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். Job is living inside of a fence, God given fence. தேவனால் அமைக்கப்பட்ட வேலிக்குள்ளாக யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Now listen to me. இப்போது கவனியுங்கள். He's living inside of that fence. God is his fortress. பாருங்க, வேலிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவனே அவனுடைய கோட்டையாக It இருக்கிறார். is not talking about his compound wall. பாருங்க, ஏதோ ஒரு காம்பவுண்ட் வாலை பத்தி It's பேசவில்லை. not talking about physical. அது சரீர பிரகாரமான காரியத்தை பற்றி It is பேசவில்லை. talking about a spiritual wall that God has built around him so that no evil can touch him. எந்த ஒரு தீமை யோபை தொட முடியாதபடிக்கு தேவன் யோபை சுற்றி அமைத்திருக்கிற ஆவிக்குரிய வேலியை பற்றி அது பேசுகிறது. Spiritual fortress. ஆவிக்குரிய ஒரு கோட்டை. You believe that? விசுவாசிக்கிறீர்களா? How many of you believe there is a spiritual world around you? உங்களை சுற்றி ஒரு ஆவிக்குரிய கோட்டை இருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? I have a
wall around my compound. என்னுடைய வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கிறது. But I tell you, God has put an invisible wall around me. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் என்னை சுற்றி காண முடியாத ஒரு கோட்டையை எழுப்பி I am வைத்திருக்கிறார். talking about that invisible wall. நான் அந்த காண முடியாத சுவரை பற்றி தான் பேசுகிறேன். Around me there is a wall. என்னை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கிறது. Wall of God's protection. தேவனுடைய பாதுகாவல் என்ற ஒரு மதில். That is why the psalmist says, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், He is my refuge, my strong tower, my fortress, a wall round about me. அவர் எனக்கு பலத்த அரணாக, கோட்டையாக, எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். என்னை சுற்றிலும் மதில் போல இருக்கிறார். As the mountains are round about Jerusalem, so the Lord is round about his people. எருசலேமை சுற்றி மதில்கள் இருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is round about you. அவர் உங்களை சுற்றி இருக்கிறார். He's got a wall round about you. உங்களை சுற்றி மதிலை வைத்திருக்கிறார். It's a spiritual wall. அது ஒரு ஆவிக்குரிய A மதில். wall of God's protection. தேவனுடைய பாதுகாவல் என்னும் God மதில். says no evil shall come near you. தேவன் சொல்லுகிறார், உனக்கு அருகிலே தீமை வராது. Evil will not befall you. தீமை உன்மேல் வராது. Sickness will not come nigh your dwelling. வியாதி உன் கூடாரத்தை அணுகாது. Thousands shall fall at your side, 10,000 at your right hand. உன் வலது பக்கத்திலே 1000 பேர், உன் இடது பார்சத்திலே 10000 பேர் விழுந்தார்கள். But it shall not come near you. அது உன் பக்கத்திலே வராது. God says it won't come. தேவன் சொல்லுகிறார், அது அணுகாது. Why? Yeah. Because he's got a wall. காரணம் அவர் மதிலை Lift up your போட்டிருக்கிறார். hands and say, கரங்களை வைத்து God சொல்லுங்கள், has a wall round about me. தேவன் என்னை சுற்றி மதிலை வைத்திருக்கிறார். God has a wall round about me. தேவன் என்னை சுற்றி மதிலை வைத்திருக்கிறார். I tell you, my friend, live in the consciousness of that wall that's round about you. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சுற்றியுள்ள அந்த மதிலை குறித்த உணர்வுள்ளவர்களாக வாழுங்கள். Oh, when you get up in the morning காலையிலே நீங்கள் எழுந்திருக்கும் and when போது, you lay down to sleep, நீங்கள் படுக்கும்போது say this, இதை சொல்லுங்கள், Lord, I thank you for the wall round about me. ஆண்டவரே, என்னை சுற்றியிருக்கிற மதிலுக்காக உமக்கு நன்றி. Evil will not touch me. தீமை என்னை தொடாது. It will not come near me. அது என்னை அணுகாது. You are my protection. நீரே என்னுடைய You பாதுகாவல். are my strong tower. நீரே என் பலத்த அரண். You are the wall round about me. என்னை சுற்றி இருக்கக்கூடிய மதில் Job நீர்தான். had a wall round about him. யோபை சுற்றி மதில் இருந்தது. The devil knew it. பிசாசு அதை அறிந்திருந்தான். But sitting inside that wall, Job is afraid. ஆனா இந்த மதிலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு யோபு பயப்படுகிறான். He is sitting inside God's fence. தேவனுடைய வேலிக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். God has put him there and said, nothing will happen, don't worry. தேவன் அவனை உள்ளே வைத்து விட்டு, கவலைப்படாத, ஒண்ணுமே நடக்காது என்று I சொல்லுகிறார். am there. நான் இருக்கிறேன். No one will touch you. யாரும் உன்னை தொட மாட்டாங்க. But Job is afraid. ஆனா யோபு பயப்படுகிறான். You see, Job believes in the devil's ability to destroy more than God's ability to protect. தேவனுடைய பாதுகாக்கும் ஆற்றலை காட்டிலும் பிசாசின் அழிக்கக்கூடிய ஆற்றலை யோபு அதிகமாக நம்புகிறான். He believed. அதை நம்பினான். He had faith. அதிலே அவனுக்கு விசுவாசம் But இருந்தது. wrong kind of faith. ஆனா இது தவறான ஒரு He had விசுவாசம். faith in the devil's power of destruction more than God's ability to protect. தேவனுடைய பாதுகாக்கும் ஆற்றலை காட்டிலும் பிசாசின் அழிக்கும் ஆற்றலை அதிகமாக யோபு விசுவாசித்தான். A lot of believers have faith. நிறைய விசுவாசிகளுக்கு விசுவாசம் இருக்கிறது. But this kind of faith, ஆனா இந்த மாதிரி they விசுவாசம் have faith in the wrong direction. தவறான திசையிலே அவர்கள் விசுவாசம் Faith இருக்கிறது. in the wrong thing. தவறான காரியங்களிலே All விசுவாசம். these wonderful promises are there. அருமையான வாக்குத்தத்தம் எல்லாமே இங்க இருக்கிறது. God says so many things. தேவன் அநேக காரியங்களை சொல்லுகிறார். But more than all this, they will believe in all that the devil can do. ஆனா இவள் எல்லாவற்றையும் விட்டு பிசாசு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் அவர்கள் The Bible விசுவாசிப்பார்கள். also says that Job was an upright man. He kept away from evil, eschewed evil. பாருங்க, வேதம் சொல்லுகிறது யோபு நீதிமானாக இருந்தான், தீமைக்கு விலகினவன் என்று சொல்லுகிறது அவனை He was a குறித்து. good man, in other words. வேதமா சொல்ல போனா மிக நல்ல ஒரு மனிதன், Spiritual man. நல்ல ஆவிக்குரிய ஒருவன். Now, you know, you can be a very spiritual person, but allow fear in you. பாருங்க, நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கலாம், அதே சமயத்திலே பயத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கலாம். Lot of spiritual people's condition is like that. நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. They are good people. நல்ல ஆட்கள், They are not going out and sinning. வெளியே போய் பாவம் செய்வது They are not கிடையாது, living a bad life. கெட்ட வாழ்க்கை They வாழ்வதில்லை, keep away from evil. தீமை விட்டு விலகி They இருக்கிறார்கள், fear God. தேவனுக்கு They are பயப்படுகிறார்கள், upright. அவர்கள் உத்தமராய் They are இருக்கிறார்கள், honest. சன்மார்க்க வாழ்க்கை செய்கிறார்கள். But they allow fear inside. ஆனாலும் உள்ளே பயத்தை விட்டு விடுகிறார்கள். You know what Job did? யோபு என்ன செய்தான் தெரியுமா? He offered sacrifice often, it says. வேதம் சொல்லுது, அடிக்கடி அவன் பலிகளை செலுத்தினான். Why? ஏன்? Because he offered sacrifice today, but tomorrow he got worried, you know.
இன்னைக்கு பலி செலுத்தினான், நாளைக்கு உடனே அவனுக்கு கவலை வந்து விடுகிறது. You know, again he went and sacrificed. மறுபடியும் சென்று பலி And செலுத்தினான். the day after he is again worried. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் கவலை. You know, maybe that is not enough. ஒருவேளை இது போதாதோ? Maybe my sons are doing something wrong. ஒருவேளை என் குமாரன் ஏதோ தவறு Let me செய்கிறான். again give some sacrifice. மறுபடியும் நான் கொஞ்சம் பலி செலுத்தட்டும். So he sacrificed often because of his fear. தன்னுடைய பயத்து நிமித்தமாக அடிக்கடி அவன் பலி செலுத்தினான். He sacrificed based on fear. அவனுடைய பலி பயத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. All the people that saw him அவனை கண்ட மக்கள் எல்லாரும் probably thought, oh, Job is such a spiritual man. He's offering so many sacrifices. என்ன யோசிச்சு, ஓ யோபு ரொம்ப ஆவிக்குரியவன், எவ்வளவோ பலி செலுத்துகிறான். All the time you can see there at the altar. எப்ப பார்த்தாலும் பலிபீடத்துக்கிட்ட பார்க்கலாம் அவனை. He'll be there at the altar. அங்க பலிபீடத்துக்கிட்ட தான் இருப்பான். All the time he's sacrificing, brother. எப்பொழுது பார்த்தாலும் சகோதரனே பலி செலுத்திக் Oh, கொண்டே what a இருக்கிறான். spiritual man. ஓ இவ்வளவு பெரிய ஆவிக்குரியவன். But nobody knew that he was not offering sacrifices because he was spiritual. He was offering sacrifices because he was afraid. ஆவிக்குரியவனாய் இருந்தபடினால பலி செலுத்தவில்லை, பயந்தாங்கொள் இருந்தபடினால பலி செலுத்தினான் என்று யாருக்குமே தெரியாது. Are you there? இருக்கீங்களா? Many people's prayer today are like that. நிறைய பேருடைய ஜெபம் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. One man said to me, ஒரு மனிதர் என்னிடம் my சொன்னார், wife goes to all the fasting prayers. என்னுடைய மனைவி எல்லா உபவாச ஜெபத்துக்கும் போவாங்க. You know, weekly 4 or 5 days she is never at home. She's always fasting and prayer. வாரத்துல 4-5 நாள் வீட்ல இருப்பதே கிடையாது, உபவாசம் ஜெபம் தான். No food, brother. சகோதரனே சாப்பாடே கிடையாது. Because she is going, we are also fasting. காரணம் அந்தமா போயதனால நாங்களும் உபவாசம் இருக்கிறோம். You please tell her. தயவு செய்து அவங்க கிட்ட As சொல்லுங்க. a pastor, you at least tell her. ஒரு மேய்ப்பனா இருந்து கூட தயவு செய்து She's நீங்க சொல்லுங்க. always fasting and praying, fasting and praying, fasting and எப்ப praying. பார்த்தாலும் உபவாச ஜெபம், உபவாச ஜெபம், உபவாச ஜெபம். I asked that lady, நான் அந்த மாப்பாது கேட்டேன், why are you doing like this? ஏமா இப்படி நீங்க பண்றீங்க? Don't you have an obligation to cook food and take care of children, send them to school and receive them back and do all those? கணவன் பிள்ளைகளுக்கு சமைக்க வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும், திரும்ப அவளை அழைத்து வர வேண்டும், இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இல்லையா? It's all right, you know, if you do it after you have taken care of these things. இந்த காரியம் எல்லாவற்றையும் செய்துட்டு உபவாச ஜெபத்துக்கு போனீங்கன்னா சரி பரவாயில்ல. You're leaving them without food, nobody to care for them. You've gone on some fasting prayer. ஆனா சாப்பாடும் செய்யாம அவங்கள கவனிக்காம விட்டு நீங்க பாட்டுக்கு உபவாச ஜெபத்துக்கு போயிடுறீங்களே. And you complain that your husband is not as spiritual as you. பிறகு உங்களை போல உங்க கணவன் ஆவிக்குரியவர் இல்லைன்னு என்கிட்ட வந்து புகார் வர சொல்றீங்க. She said, நம்ம சொன்னாங்க, you see brother, I got this problem. சகோதரனே எனக்கு இந்த பிரச்சனை உண்டு. And that one preacher said to me, ஒரு பிரசங்கியார் என்கிட்ட சொன்னாரு, don't worry, கவலையே படாதீங்க, ஒரு ஃபாஸ்டிங் போடு எல்லாம் சரியா போய்டும். என்ன ஆன்சர் சொல்லி கொடுத்திருக்காரு. Put it in fasting. Go before God in fasting. Everything will be all right. ஆண்டவர்கிட்ட உபவாசத்தோடு போ, எல்லாம் சரியா போய்டும். That's the kind of fasting I'm against. இந்த விரோதமான உபவாசத்தை தான் நான் எதிர்க்கிறேன். You know, that's a fasting that comes out of not believing God's word. இது தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காததனால வருகிற உபவாசம். That's a fasting that doesn't believe that when you asking does not give any results. கேட்டால் கேட்பது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்ற விசுவாசத்தினால வரக்கூடிய உபவாசம் இது. That's a fasting that comes as a result of lack of faith in asking. கேட்கிறதுல விசுவாசம் இல்லாதபடியினாலே வருகிற உபவாசம் இது. Are you there? இருக்கீங்களா? கேட்கிறத விசுவாசிக்க முடியல அதனால உபவாசிக்கிறாங்க. ஆஸ்கிங்ல விசுவாசம் இல்ல அதனால ஃபாஸ்டிங். கேட்டா கிடைக்கும்னு நம்பிக்கை இல்ல, ஆகவே உபவாசம். They have not learned prayer. ஜெபத்தை கற்றுக்கொள்ளவில்லை. They pray and pray and pray and pray. ஜெபிக்கறாங்க ஜெபித்து கொண்டே இருக்காங்க. Some people think, well, they are praying all the time. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஓ எப்போதும் ஜெபம் பண்றாங்களே. But look at the result. ஆனா பலனை பாருங்கள். Nothing. ஒண்ணும் கிடையாது. Emptiness. வெறுமை. No blessing. ஆசீர்வாதம் கிடையாது. No peace. சமாதானம் கிடையாது. No joy. சந்தோஷம் கிடையாது. Nothing in their life. வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. You fast in order to spend time with God. தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்க உபவாசம் இருங்கள். There's nothing wrong with that. அதுல தவறே கிடையாது. But if you think that God does not answer your prayer and you have to go in fasting and only then can you get to these results. தேவன் சாதாரணமாய் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார், உபவாசம் இருந்தால் தான் பதில் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால், then I tell you, my friend, you are wasting your time. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். That is a fasting that is done on the basis of fear and doubt. பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் செய்யப்படுகிற ஒரு உபவாசம் அது. That's a fasting that does not arise out of faith. விசுவாசத்தினால எழும்பாத ஒரு உபவாசம் அது. It comes as a result of fear and doubt and unbelief. பயம், சந்தேகம், அவிசுவாசம் இவைகள் நிமித்தமாய் வருகிற உபவாசம் அது. When people saw Job, they thought, oh, what a spiritual man, he's always offering sacrifice. மக்கள் யோபை கண்டபோது, ஓ எவ்வளவு ஆவிக்குரிய ஒரு மனிதன், எப்பொழுதும் பலி செலுத்துகிறானே என்று சொன்னார்கள். But God knew Job's heart. ஆனா யோபினுடைய உள்ளம் தேவனுக்கு தெரியும். Inside he was expecting death. உள்ளே மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். Inside he did it out of fear. உள்ளே பயத்து நிமித்தமாக தான் அதை செய்தான். Lot of prayers are done out of fear. நிறைய ஜெபங்கள் பயத்தினாலே செய்யப்படுகிறது. Lot of prayers are not done by faith.
நிறைய ஜெபங்கள் விசுவாசத்தினாலே செய்யப்படுவதில்லை. I tell you, my friend, if you prayed all day out of fear, answers will not come. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயந்து கொண்டு ஒரு நாள் முழுதும் ஜெபித்தாலும் பதிலே கிடைக்காது. But if you ask in faith, the answers will be there. ஆனா விசுவாசத்துல கேட்டால் பதில் உடனே கிடைக்கும். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கிறீங்களா? They put Daniel in the lion's den. தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். Huh? He didn't sit there and pray all night. அங்க உட்கார்ந்து கொண்டு ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணல. What did he do? என்ன செய்தான்? He went to sleep. தூங்க போய்ட்டான். He didn't say, கடுங்காப்பி உபவாசம் போட்டுறேன் இன்னைக்கு, பேசாம சிங்கக்கெபிலியா போடுறேன், நான் கடுங்காப்பி உபவாசம் இருந்து நான் பார்த்துறேன், இதை சமாளிக்கிறேன். No, இல்லை. he said, I'm going to go to sleep. அவன் சொன்னா நான் தூங்க போறேன். And the king is not sleeping. ராஜா தூங்கறாங்க. He's wondering what happened. என்ன நடக்குதுன்னு அவன் ஆச்சரியப்பட்டான். Early morning the king comes up and wakes up Daniel. அதிகாலையிலே ராஜா வந்து தானியேலை எழுப்புகிறான். Daniel is sleeping late, sleeping in. தானியேல் உள்ளே நன்றாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான். All the lions are minding their business. சிங்கம்லாம் அதனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு. They are just taking care of their own thing. அவங்க வேலையை சிங்கம் பார்த்துட்டு இருக்கு. Yeah, they got a special guest among them. அன்னைக்கு விசேஷித்த விருந்தினர் ஒருத்தர் வந்துட்டார். God has tied all the lions' mouths. தேவன் சிங்கங்களின் வாய்களை எல்லாம் கட்டிவிட்டார். He believed in the God who created the lion. இந்த சிங்கங்களை படைத்த தேவனை அவன் You விசுவாசித்தான். see, when you have faith, பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தை கொண்டிருக்கும்போது you act like that. நீங்கள் அப்படிதான் செயல்படுவீர்கள். Fear brings the devil in. பயம் பிசாசை உள்ளே கொண்டு Faith வருகிறது. brings God's protection and care for you. ஆனா விசுவாசமோ தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உங்களுக்கு When கொண்டு you fear, வருகிறது. you open the door for the enemy. நீங்கள் பயப்படும்போது பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறீர்கள். When the news of the death of his children came, untimely death of his children came. காலத்திற்கு முந்திய தன்னுடைய பிள்ளைகளின் மரணத்தின் செய்தி யோபுக்கு வந்தபோது, When they came and said, oh, they are all dead, எல்லாரும் மரித்து போனார் என்று அவர்கள் சொன்னபோது Job didn't faint. யோபு மயக்கம் போடல. Because that's exactly what he's expecting. காரணம் சரியா அதுதான் நடக்கும் அவன் எதிர்பார்த்து When they கொண்டிருந்தான். came with the news and said they are all dead, எல்லாரும் செத்து போய் விட்டார் என்று அந்த செய்தி சொன்னபோது he shaved his head தலையை மொட்டடிச்சான். and went and said, God has given and God has taken என்ன it சொன்னான்? away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். That's a favorite verse for a lot of preachers today. நிறைய பிரசங்கிமார்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு In வசனம். every grave they stand and say, God giveth and God taketh away. ஒவ்வொரு கல்லறைகளிலும் சொல்லிட்டு இருப்பாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். That's the biggest lie. அதுதான் மிகப்பெரிய பொய். Did God do that? ஆண்டவர் அதை செய்தார். Did God kill Job's children? யோபுடைய பிள்ளைகளை தேவனா கொண்டு போட்டார். Job, in a confused state of mind, in a state of fear, already expected something like that, and he's speaking out of an ignorant mind. யோபு பயந்து போய் ஏற்கனவே குழம்பி போய் இருக்கிறான். அறியாமையினாலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோபு சொல்லிவிட்டான். Don't join his ignorance with your ignorance. யோபுடைய அறியாமையோடு நீங்களும் போய் சேர்ந்து கொள்ள வேண்டாம். And don't start talking what he talks. அவன் என்ன பேசினாலும் அதை நீங்கள் பேச வேண்டாம். Speak faith. விசுவாசத்தை பேசுங்கள். When you read the Bible tells you that God didn't do it. வேதத்தை வாசித்தால் தேவன் அதை செய்யவில்லை என்று வேதம் It is சொல்லுகிறது. the devil that went and touched everything that Job had. பிசாசு தான் யோபுக்கு இருந்த அனைத்து காரியங்களையும் போய் தொட்டான். The devil had a hand in it. பிசாசு தான் அதை It is செய்தான். the hand of the devil that accomplished it. அதை செய்து முடித்தது பிசாசுடைய கரம். So don't say the Lord gave and the Lord took it away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு போய் சொல்லாதீங்க. That's wrong. அது தவறு. I never say it. அது சொல்லவே சொல்லாதீங்க. I never say it. நான் அதை சொல்வதே Because that's கிடையாது. a confusion statement. காரணம் இது குழப்பமான மனதிலிருந்து வந்த ஒரு அறிக்கை. Amen. ஆமென். But look at him. ஆனால் அவனை பாருங்கள். He said, I came naked, so naked do I return. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புகிறேன் என்று These சொன்னார். are very famous verses for a lot of believers. நிறைய விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரபலமான வசனங்கள் இதெல்லாம். You didn't come naked, for your information. நீங்க பிறக்கும்போது நிர்வாணியாய் பிறக்கல, உங்களுக்காக சொல்றேன் பாருங்க. When God made man, தேவன் மனிதனை படைத்தபோது he made him with a shining light covering him. அவனை சுற்றி பிரகாசமான ஒரு ஒளி மூடி இருக்கும்படி படைத்தார். That's right. God put a covering for man. தேவன் மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். God didn't make man naked. மனிதனை நிர்வாணியாக தேவன் படைக்கவில்லை. God made him clothed with his righteousness. தேவன் தம்முடைய நீதியை கொண்டு மனிதனை உடுத்துவித்து பிறக்க வைத்தார். You know, don't say I came without nothing, I go without nothing. நான் நிர்வாணியாய் வந்தேன், ஒண்ணு இல்லாம வந்தேன், ஒண்ணு இல்லாம போறேன்னு சொல்லாதீங்க. Came empty handed, going back empty handed. வெறுங்கையனாக வந்தேன், வெறுங்கையனாக போறேன்னு சொல்லாதீங்க. No, God created the Garden of Eden and put everything in it and put man in it. இல்லை, தேவன் ஏதேன் தோட்டத்தை படைத்தார், எல்லாவற்றையும் அதில் வைத்தார், அதன் பிறகுதான் மனிதனை அங்கே கொண்டு போய் வைத்தார். When man came, everything was there. மனிதன் வந்தபோது எல்லாம் அங்கே இருந்தது. Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? And when you go, நீங்கள் போகும்போது go to heaven. பரலோகத்துக்கு போகிறீர்கள். My friend, I tell you, everything is there. நண்பர்களே, உங்களுக்கு சொல்ல எல்லாமே அங்க இருக்கு. You are not going there to empty
emptiness. வெறுமையான ஒரு இடத்துக்கு நீங்க God போல. didn't bring you into a world of void and emptiness. வெறுமை இருக்கிற ஒரு உலகத்திலே தேவன் உங்களை கொண்டு வரவில்லை. And God is not taking you into a world of void and emptiness. வெறுமை இருக்கிற இன்னொரு உலகத்திற்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போவதும் இல்லை. All these things that people say are not biblical. இந்த மக்கள் சொல்கிற எல்லா காரியங்களும் வேதத்துல These are out of கிடையாது. confused mind. பாருங்க குழம்பி போன நிலைமையிலிருந்து Even if you வருகிறவர்கள். find it there, read what state of mind that man was when he said that. பாருங்க இதை வாசித்து பார்க்கும்போது இதை சொன்ன மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தான் என்பதை நீங்கள் அறியலாம். I did not come out of emptiness. நான் வெறுமையிலிருந்து வரவில்லை. God has put everything that I need in this world. இந்த உலகத்தில் எனக்கு தேவையான அனைத்தையும் தேவன் The world வைத்திருக்கிறார். is full of resources. இந்த உலகமான ஆதாரங்களால் The நிறைந்திருக்கிறது. world will grow, it's my food. The world இந்த will grow உலகம் my தான் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை gold விளைவிக்கிறது. and silver are under the ground. வெள்ளியும் பொன்னும் பூமிக்கு அடியிலே இருக்கிறது. The cattle and 1,000 hills belong to the Lord. ஆயிரமான மலைகளும் ஆடு மாடுகளும் தேவனுக்கு I சொந்தம். didn't come into an empty world. நான் வெறுமையான உலகத்திற்குள்ளே வரவில்லை. When I go to heaven, நான் பரலோகத்துக்கு I போகும்போது am not going into emptiness. நான் வெறுமைக்குள்ளே I am போகிறதில்லை. going to walk on the streets of gold. பொன் வீதியிலே நான் நடக்க போகிறேன். I'm going to live in a place that has got gates with pearls, made of pearls. முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாசல் ஊடே அந்த இடத்துக்கு நான் செல்ல போகிறேன். So don't be like other believers, you know. மற்ற விசுவாசிகளை போல இருக்காதீங்க. Don't keep a spiritual face and say God gave and God take him. ஆவிக்குரிய ஒரு முகத்தை வச்சிட்டு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் Naked did அப்படினா I come and naked did I go. நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் நான் I போகிறேன். came without nothing, I go without nothing. ஒன்றுமில்லாமல் வந்தேன் ஒன்றுமில்லாமலே See, போகிறேன். that's why this Christian world is like that. ஆகவே தான் அந்த கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு இப்படி You're இருக்கு. believing everything wrong. எல்லாத்தையும் தவறாகவே What விசுவாசிக்கிறாங்க. have you been hearing in the church? சபையில என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? Many churches, that's all you hear. அநேக சபைகளை இதை தான் கேட்க You came with முடிகிறது. nothing, ஒன்றுமில்லாம வந்தீங்க you live with nothing, ஒன்றுமில்லாம வாழுங்க and go back with nothing. ஒண்ணு இல்லாம திரும்பி What போங்க. a great blessing. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது. Are you there? இருக்கிறீங்களா? Are you there, my friends? நண்பர்களே இருக்கிறீர்களா? How many of you say our God is a great God? எத்தனை பேர் நம்முடைய தேவன் பெரியவர் என்று சொல்லுகிறீர்கள்? See, Job sacrificed often because he could not believe that yesterday's sacrifice and the sacrifice of day before yesterday is sufficient to take care of things. நேற்று செலுத்தின பலி அதற்கு முந்தின நாள் செலுத்தின பலி எல்லாவற்றிற்கும் போதுமானது என்று யோபினாலே நம்ப முடியவில்லை. ஆகவே தான் அனுதினமும் பலி செலுத்தினார். Out of fear, he's always doing it. பயத்தினால் எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறான். I tell you one thing. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும். On the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே Jesus was made our sacrifice. இயேசு நம்முடைய பலியாக That ஏற்படுத்தப்பட்டார். sacrifice is enough for our long life, our health, our protection, our peace and our joy and our provision. நம்முடைய நீடித்த வாழ்வு, செல்வம், சுகம், ஐஸ்வர்யம், பாதுகாப்பிற்கு எல்லாவற்றிற்கும் அந்த பலி ஒன்றே போதுமானது. There's no greater sacrifice. அதை காட்டிலும் மேலான பலி ஒன்றுமே That's why I கிடையாது. don't fear. ஆகவே தான் நான் That's பயப்படுவதில்லை. why you must not go and offer sacrifices often. ஆகவே தான் அடிக்கடி சென்று பலி செலுத்த கூடாது. That sacrifice has done it. அந்த பலி அதை செய்து விட்டது. There was a preacher who went out to preach. பிரசங்கிக்க சென்ற ஒரு பிரசங்கியார் இருந்தார். He came all night driving back home ராத்திரி முழுவதும் வண்டியை ஓட்டி திரும்பி வந்தார் in America. அமெரிக்காவிலே. In the morning, when he arrived home, காலையில வீட்டுக்கு வந்தபோது his mother came to the door with her hand in her chest. அவருடைய தாயார் மார்பிலே கையை வைத்துக்கொண்டு வாசலுக்கு Said, வந்தார்கள். oh son, have you come home? மகனே வீட்டுக்கு வந்துட்டியா? He said, what mama, what's அவர் worrying you? கேட்டார், அம்மா ஏன் எது கவலைப்படுறீங்க? All night I was worried that you might die in an accident or something might happen. உனக்கு ஏதாவது நடந்து விடுமோ, விபத்துல மரித்து போய் விடுவாய் என்று ராத்திரி முழுவதும் பயந்து கொண்டிருந்தேன். You know, every time the telephone rang, I thought some bad news is coming. ஒவ்வொரு முறையும் தொலைபேசி மணி அடித்த போது ஏதோ கெட்டது நிகழ்ந்து விட்டதோ என்று பயந்தேன். All night I kept awake. ராத்திரி முழுவதும் முழித்துக் கொண்டே இருந்தேன். All night I was praying. ராத்திரி முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். So the preacher is a very good word preacher. பிரசங்கியார் நல்ல வசனத்தை போதிக்கிற பிரசங்கியார். He looked at his mother. தன்னுடைய அம்மாவை Oh, you பார்த்தார். prayed all night, mother? அம்மா ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணீங்களா? You wasted all your time. இவங்க நேரத்தெல்லாம் So வீணாக்கிட்டீங்களே. the mother got angry. அம்மா கோவம் வந்துருச்சு. She said, what do you mean? My praying is a waste? அப்ப என் ஜெபம் வீணா? என்ன சொல்ற? What do you mean? என்ன அர்த்தத்துல அப்படி சொல்ற? He said, when you pray with all that fear, it doesn't work. You could சொன்னா have, இவ்வளோ பயந்து போய் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் வேலையே செய்யறது you should கிடையாது. have slept நீங்க நல்லா தூங்கி இருக்கணும். and I would have gotten here safe. நான் பத்திரமா வந்து சேர்ந்திருப்பேன். You see, that's what is happening in a lot of circles today. பாருங்க இன்னைக்கு நிறைய வட்டாரத்துல இதுதான் நடைபெறுகிறது. There is faith in what the devil can do. பிசாசு என்ன செய்ய முடியும் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது. And prayers come as a result of that fear. இந்த பயத்தின் விளைவாக
ஜெபங்கள் வருகிறது. Kenneth Hagin says கென்னத் ஹேகின் சொல்லுகிறார், that at the age of 17 he was affected by a very serious illness. 17 வயதிலே மிக ஆபத்தான ஒரு நோயினால் அவர் பீடிக்கப்பட்டிருந்தார். And he was healed miraculously. அற்புத விதமாக சுகமாக்கப்பட்டார். At the age of 17 he was bedridden, but God healed him. 17 வயதிலே படுத்த படுக்கையா இருந்தார், ஆனால் தேவன் அவரை குணமாக்கினார். After some years, சில வருடங்கள் கழித்து when he was doing ministry, அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த வேளையில் one day ஒரு he நாள் heard a voice. ஒரு சத்தம் அவர் That கேட்டது. voice said, அந்த குரல் சொன்னது, your end has come. உன்னுடைய முடிவு வந்து விட்டது, You're going to die. நீ சாக போகிறாய், Set your affairs right. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்து. He remembered there is a verse like that in the Bible. வேதத்துல அப்படி ஒரு வசனம் இருக்கு, அவருக்கு So ஞாபகம் he வந்தது. said, maybe God is speaking to me because there's a verse like that ஓ, also. வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு, ஒருவேளை தேவன் என்னோட பேசுகிறாரோ என்று Set எண்ணினார். your life straight. உன்னுடைய எல்லாவற்றையும் சீர்படுத்து, Set your affairs straight. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சரிபடுத்து. That means write a will, do something, take care of everything. You're going to die. அப்படின்னு என்னதான் சாக போகிற, உயிர் எழுதி செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் சீக்கிரம் செய்து முடி. A voice came. ஒரு சத்தமே கேட்டது. So he got up. அவ எழுந்தார். And the whole next day he was expecting to die. அடுத்த நாள் முழுதும் சாகணும்னு சொல்லி எதிர்பார்த்து But கொண்டிருந்தார். inside his heart another voice was ஆனா heard. உள்ளத்துல இன்னொரு சத்தம் வந்தது. That voice said, அந்த குரல் சொன்னது, I will satisfy you with long life. நீடித்த நாட்களாலே உன்னை I திருப்தியாக்குவேன். will satisfy you with long life. நீடித்த நாட்களினால் உன்னை திருப்தியாக்குவேன். From his heart. உள்ளத்துல 3 or 4 times, again and again. 3-4 முறை திரும்ப திரும்ப I வந்தது. will satisfy you with long life. நீடித்த வாழ்வினால் உன்னை திருப்தியாக்குவேன். Only then did he realize that the devil is using the Bible to preach to him and kill him. அதன் பிறகுதான் அவர் உணர்ந்தார், வேதத்தை பயன்படுத்தி பிசாசு தன்னை கொன்று போட முயற்சிக்கிறான். He knew that if you told the Bible verse, Hagin will believe. வேதத்துல வசனத்தை சொன்னால் ஹேகின் நம்புவார் என்று பிசாசுக்கு தெரியும். So he told something that looked like the Bible verse. ஆகவே வேதத்துல வசனத்தை போன்றே அவன் பேசினான். Something that happened to someone somewhere. யாருக்கோ எங்கோ நடந்த ஒரு காரியம். And began to speak. அதை பேச ஆரம்பித்தான். But thank God he realized that it is God speaking to him from inside and telling him that he will satisfy him with long life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உள்ள இருந்து பேசினார் என்பதை அவர் உணர்ந்தார். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். Many years ago this happened. பல வருடங்களுக்கு முன்பதாக இது நடந்தது. But he is still alive. ஆனா இன்றைக்கும் அவர் He's உயிரோடு almost 80 years old. ஏறக்குறைய 80 வயது அவருக்கு. He was sitting there waiting for death 25-30 years ago. 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ சாவுவாரன்னு உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார். But thank God, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், he heard the voice of God. தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டார். I tell you, my friend, நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you have been set free. நீங்கள் Set விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். free from the law of sin and death. பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். And the law of life is in operation in you. ஜீவாவின் பிரமாணம் உங்களிலே செயல்பட்டு வருகிறது. Think about that. அதை பற்றி யோசியுங்கள். Meditate on that. அதை தியானியுங்கள். And lay hold upon those promises. அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். And determine to live for the glory of God. தேவனுடைய மகிமைக்கென்று வாழ்வேன் என்று நீங்கள் Let's all தீர்மானியுங்கள். stand up together. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Thank God. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank God. தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Thank God தேவனை for ஸ்தோத்திரியுங்கள். life. ஜீவனுக்காக, For the life principle that is at work at you. உங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜீவனின் கோட்பாட்டிற்காக. Hallelujah. ஹalleluya. The law of life makes you live. ஜீவாவின் பிரமாணமே உங்களை வாழ செய்கிறது. Hallelujah. ஹalleluya. Oh, let God quicken you with life. தேவன் ஜீவனாலே உங்களை உயிர்ப்பிக்கட்டும். Every day be quickened with the life of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜீவனாலே உயிர்ப்பிக்கப்படுங்கள். Loving Heavenly Father, அன்புள்ள பரலோக in the name பிதாவே, of Jesus we come. இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். Thank you, Lord, for the law of the Spirit of life கர்த்தாவே, ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்திற்காய் நன்றி. has set us free from the law of sin and death. இது பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிற்று. Free to live for you. நாங்கள் உமக்கென்று வாழ விடுதலையாக Free to இருக்கிறோம். serve you. உம்மை சேவிக்க விடுதலையாக Free to இருக்கிறோம். overcome every satanic attacks upon our lives. எங்கள் வாழ்வில் வருகிற பிசாசின் எல்லா தாக்குதலை எதிர்த்து நாங்கள் Free to விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். choose life. ஜீவனை தெரிந்து கொள்ள Free விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். to stand upon the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் நிற்க நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். Free to drive the devil out of our lives. எங்கள் வாழ்க்கையிலிருந்து பிசாசை வெளியே துரத்த நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Oh, let the Spirit of God quicken each ஓ one. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் Let உயிர்ப்பிக்கட்டும். life be ministered every day. ஒவ்வொரு நாளும் ஜீவன் அவர்களுக்கு Let people அருளப்படட்டும். live by the life that is infused in them every day by the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியான மூலமா அருளப்படுகிற அந்த ஜீவனை கொண்ட மக்கள் Thank you, வாழட்டும். Lord. நன்றி கர்த்தாவே. We give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கு In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus நம்முடைய Christ, கர்த்தராகிய இயேசு the கிறிஸ்துவின் love of the கிருபையும் Father, பிதாவின் the அன்பும் fellowship of the Holy Spirit பரிசுத்தாவின் ஐக்கியமும் abide with us for now and forevermore. இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. Amen. ஆமென். Let's sing this song. இந்த பாடலை பாடுவோம்.